நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம்? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலேயா அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகவோ கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவன் என்றால் என்ன? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு வருஷ காலமாய் ஊழியம் செய்தபோது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கினார்கள். கிறிஸ்தவன் என்கிறது அவ்வளவு எளிமையாக அவர்களுக்கு கிடைத்துவிடவில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று. வெறுமனே வருடத்திற்கு ஒரு 40 நாட்கள் நான் சுயத்தை வெறுக்கிறேன் என்று கடைபிடிக்கப்படும் லெந்து கால காரியங்கள் உங்களை கிறிஸ்துவின் அண்டை சேர்ப்பதில்லை. 40 நாட்கள் நீங்கள் அனுசரிக்கும் எந்த ஒரு காரியமும் உங்களை கிறிஸ்தவர்களாக, அதாவது உண்மை கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியாது. மாறாக அவருடைய சிலுவையை சுமப்பதின் மூலம், அவரோடு கூட பாடு அனுபவிப்பதின் மூலமே நாம் அவரை பின்தொடர முடியும். சிலர் கூறலாம், இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசத்தின் அடிப்படையில் தானே இந்த லெந்து காலமும் என. கண்பானவர்களே, அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்கள், 40 நாட்கள் அசைவ உணவை தவிர்ப்பது அல்ல, அநேக நாட்கள் உபத்திரவங்களின் வழியாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாடு அனுபவிப்பது மாத்திரம்தான் கிறிஸ்தவமோ என்று சொல்லக்கூடும். தங்கம் அழகான ஆபரணமாய் மாற வேண்டுமானால் அதை பல பாடுகளின் ஊடாய், நெருப்பிலே உருகுதல் இன்னும் போன்ற பல காரியங்களை கடக்கும்போதுதான் அது விலையேற பெற்ற ஆபரணமாய் மாறுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவதை விட நம் வாழ்விலே மேன்மையான காரியம் எதுவும் உண்டோ? எனவே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறபடி, நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். கர்த்தர் தாமே நமது பயணத்தில் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.